இந்த வீடியோவில் மொத்தம் 8 டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தான் கனாச் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் பிகினராக இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கனாச் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் ஆயிலியாக இருக்கும், அப்படி இல்லைனா செப்பரேட்டாக ஒரு மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. அந்த மாதிரி இல்லாதப்ப நம்ம வந்து வார்ம் மில்க் அப்படி இல்லைனா வார்ம் க்ரீம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வார்மாக ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்க ஆட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நம்ம ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா பீட்டரை நம்பர் 1 ஸ்பீடில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட். நம்ம அதை பாயில் பண்ணும்போது க்ரீமை வந்து வார்மாக தான் ஹீட் பண்ணுமே தவிர நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி குழன்னு பிசுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த க்ளாஸினஸ்ஸே இருக்காது, அந்த ஒரு ஷைனினஸ்ஸே இருக்காது. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருக்கணும். க்ரீம் ஹீட் பண்ணும்போது ரொம்ப வார்மாக மட்டும்தான் அந்த க்ரீம் இருக்கணும், ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது. செகண்ட் விஷயம், உங்கள் கனாஷ் வந்து ரொம்ப திக்காகிடுச்சுன்னா உங்களால் பைப் பண்ண முடியாது, நம்ம நினச்ச ஷேப் வராது. ஸோ அந்த சமயத்துலேயே நம்ம வார்மாக க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் கனாச்சோட ரேஷியோஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி பைப்பிங் கன்சிஸ்டன்சி வரணும்னா இந்த மாதிரி திக்காகும் ஒவ்வொரு சமயம். சப்போஸ் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நீங்கள் வந்து லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளாஸி ஃபினிஷ் டக்குன்னு வந்துடும். லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், நம்ம ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் கனாச் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, என்னால் அந்த ஷேப்பே ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல் கூலிங்கில் வச்சுட்டு ஃப்ரீசரில் நீங்கள் கனாச் செட் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் சாப்டு சாக்லேட்ஸ், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சாக்லேட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனாச் வந்து திக்காக கிடச்சிரும், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். உங்கள் கனாச் பண்ணும்போது உங்களுக்கு ஷைனினஸ்ஸே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், நல்ல ஷைனியாக ஃபினிஷ் கிடைக்கும். சில கனாஷ் சில சாக்கோ ட்ரஃபில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனினஸ்ஸே இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்கான ரீசன் இது தான். ஸோ நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணுற குவாலிட்டியும் இருக்குது. சப்போஸ் நம்ம மட்டமான சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஷைனி கன்சிஸ்டன்சிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்படி இல்லைனா ஆயில்னால் நல்ல ஷைனியாக இருக்கும் உங்களோட கனாச். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கனாச் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏர் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முட்டையாக இருக்கும் இந்த கனாச்சில், நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணுறதோட விஸ்கை யூஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டிகள், அந்த பபிள்ஸ், அந்த லம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ கனாச் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சாக்லேட்டும் வாட்டரும் எனிமிங்கிற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பவுலில் ஒரு ட்ராப் வாட்டர் இருந்தாலும் உங்களோட கனாச் வந்து பர்ஃபெக்டாக வராது, கெட்டியே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் கெட்டியே ஆகாது. ஸோ அதனால் எப்போதுமே கனாச் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. 8th மிஸ்டேக் வந்து கரெக்டான ரேஷியோ இருக்கணும், குட் குவாலிட்டி சாக்லேட்ஸ் இருக்கணும். நம்ம ரேஷியோக்கு தப்பாக போட்டுட்டு நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இது பண்ணால் அது கிளியர் ஆகலையே, இது பண்ணால் அது கிளியர் ஆகலைன்னு சொன்னால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ரேஷியோஸ் வந்து ரொம்பவே முக்கியம். மோஸ்ட்லி கிராம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா அவாய்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து என்னென்ன ரேஷியோவில் என்னென்ன சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரிப்பிங், இந்த ப்ரௌனி மேலெலாம் ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சிலாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான ரேஷியோ வந்து 1:1. இதில் வந்து 100 கிராம் சாக்லேட்ஸ் இருக்கிறேன்னா 100 கிராம் க்ரீம், ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பவுலில் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓடிஜியில் 2 நிமிஷம் வச்சு நீங்கள் எடுக்கலாம். கேக்ஸ்க்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் மாதிரி மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன்னா 2:1. இது வந்து ட்ரஃபிலுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் செட்டிங் ஆகிற டைமை பொறுத்துமே இது டிஃபர் ஆகும். ஒரு 5 hours அந்த மாதிரி 3 hours அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரஃபிலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2:1ங்கிறது சப்போஸ் எனக்கு டைம்லாம் இல்லை டக்குன்னு செட் ஆகும்னா சாக்லேட்ஸ் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். ட்ரஃபில் கன்சிஸ்டன்சினா 3:1. சரிங்களா? 1 hourலேயே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா ½ an hourல ஃப்ரிட்ஜில் செட் ஆகும்போதே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போது மில்க் சாக்லேட். ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சினா 1.5 வந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க, 1:1 வந்து க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃப்ரோஸ்டிங்னா 2.5 பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க, 1 வந்து க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் க்ரீம்னு சொல்கிறேனே, இந்த இடத்துல நான் க்ரீம்னு சொல்கிறது ஃப்ரெஷ் க்ரீமை சொல்கிறேன்னா விப்பிங் க்ரீமை சொல்கிறேன்னா, ஆக்சுவல் மெத்தட் படி ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அது வந்து 1 வீக்குள்ளே 3 டேஸ்க்குள்ளே 3 days to 1 weeksக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ஸோ சீக்கிரமே கெட்டு போயிடும், கேர்டல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டேட் இருக்க வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த க்ரீமுங்கிற இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ப்ளூ கலர் பேக்கெட்டில் இருக்கும்.
அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரும், பர்ஃபெக்டாக தான் வரும். சரிங்களா? நம்ம ஸ்டோரேஜ் வைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா விப்பிங் க்ரீம் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் கனாச். இதை வந்து மெல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ டக்குன்னு கர்டில் ஆயிரும். அதில் இருக்க வெஜிடபிள் ஃபேட் தனியாக வெளியே வந்துடும். ஸோ ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 2.5, க்ரீமோட அளவு 1, ஃப்ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3:1, அதாவது 3 மடங்கு சாக்லேட்ஸ் 1 மடங்கு வந்து க்ரீம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு கிளைமேட் பொறுத்துமே இந்த ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் துபாய் மாதிரி கண்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளைமேட் பொறுத்து சின்ன சின்ன ஒரு 0.5, இப்போ 2.5னா 3 அந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ரௌனி கிளாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் என்னோடய வீடியோஸும் இருக்குது. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தியரி பார்ட்டும் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் ஒவ்வொரு வீடியோஸுமே தனித்தனியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எந்த வீடியோஸுமே இருக்காது, தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்து எப்படி கற்றுக்க முடியும்னா முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருக்கும். 100% ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். எல்லாமே ஃபுல் ப்ரூஃப் ரெசிபீஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத டாப்பிக்கும் கீழே கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அந்த மாதிரி டாபிக் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு நான் வந்து டிசைட் பண்ணுவேன்.